போர்க்கள நிகழ்வில் இருந்து கொண்டிருக்கிறோம். போர்க்களத்திலே இறந்து போன அரக்கர்களினது உடல்களை காண வந்த அரக்கியர்களினது செயல்பாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி வருகிறார் கம்பர். போன வகுப்புல இந்த வானரர்களால் எரியப்பட்ட கற்களினால் தலையற்று போன அரக்கர்களினது உடலை கண்ணுற்ற அரக்கியர் அந்த உடலுக்கு பொருத்தமான தலையை அங்கு இருக்கக்கூடிய பேய்கள் பற்றி எடுக்க அந்த பேயிடமிருந்து அந்த தலையை பறித்து தன் கணவன் உடலோடு பொருத்தி அந்த கணவன் உடலை தழுவிய அரக்கியர் நிலையை கூறினார். இனி அடுத்து, சுடரும் வெள்வளை தோழி தன் கொழுநனை தொடர்வாள் உடரும் அங்கமும் கண்டு கொண்டு ஒரு வழி உய்ப்பாள் குடரும் ஈரலும் கண்ணும் ஓர் குறுநரி கொள்ள தொடர ஆற்றலல் நெடிது உயிர்த்து ஆறுயிர் துறந்தாள். போர்க்களத்தில் இறந்து கிடந்த தன் கணவனது உடலுக்கு ஏற்பட்ட மிக கொடூரமான செயலை கண்டு மனம் பொறாத நிலையில அந்த மற்றொரு அரக்கி எவ்வாறு தனது உயிரை துறந்தாலும், சுடரும் வெள்வளை தோழி ஒளிவிடக்கூடிய பிரகாசமான வெள்ளிய வளையல்களை அணிந்துள்ள தோள்களை உடையவள். தோல் வளைன்னு பெண்கள் இங்கு போட்டுக்கொள்ளும் வழக்கம் உண்டு. அது வெள்ளி என்ற உலோகத்தினால் ஆனதினாலே வெள்வளைன்னு எழுதினர். அப்படிப்பட்ட வெள்வளையை அணிந்த தோளை உடைய ஓர் அரக்கி தன் கொழுநனை தொடர்வாள். போர்க்களத்திலே தனது கணவன் எங்கு விழுந்து கிடக்கிறான் என்று தேடிச் செல்லுகிறாள். உடலும் அங்கமும் கண்டு அவ்வாறு தேடிச் சென்ற பொழுது அவனது உடலையும் உடல் உறுப்புகளையும் கை கால் முதலிய உறுப்புகளையும் பார்த்து கொண்டு ஒரு வழி உய்ப்பாள். இவற்றையெல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து ஓரளவினுக்கு தன் கணவனது உருவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். அப்படி அவள் உறுப்புகளை கொண்டு முழுமையுமான உருவத்தை உருவாக்கி கொண்டிருந்த பொழுது ஓர் குறு நரி, ஒரு சிறிய நரியானது குடரும் ஈரலும் கண்ணும் கொள குடலையும் ஈரலையும் கண்ணையும் தூக்கி செல்ல தொடர ஆற்றலல் அதனை தொடர்ந்து செல்ல இயலாதவளாய் நெடிது உயிர்த்து பெருமூச்சு விட்டு ஆறுயிர் துறந்தாள். அந்த அரக்கன் உடலின் மீது விழுந்து தனது உயிரையும் போக்கிக் கொண்டாள். இந்த மாதிரியான களம் பாடும் நிகழ்ச்சி மிக அதிக அளவில் போர்க்களங்கள்ல உண்டு. இதை களம் பாடியது என்ற அடிப்படையிலேயே எழுதின பெருமை யாருக்கு உண்டுன்னா, பரணி எழுதின அனைத்து புலவர்களுக்கும். தக்கையாக பரணியை எழுதின ஒட்டக்கூத்தனுக்கும், கலிங்கத்து பரணி எழுதின ஜெயங்கொண்டாருக்கும் இந்த போர்க்களத்தினுடைய நிகழ்வை பாடுகின்ற பொழுது இது போன்றதாகிய அரிய பல காட்சிகளை முன்னெடுத்து வைப்பார்கள். இதுல வேடிக்கை என்னன்னா, மூவரும் சமகாலத்தவர்கள். கம்பனும் ஒட்டக்கூத்தனும் புகழேந்தியும் சமகாலத்தவர்கள். அதனால ஒருவர் கற்பனை ஒருவரை சார்ந்திருத்தல் என்பது தவிர்க்க முடியாதது. சரி, பெரிய வாழ்த்தடம் கண்ணியர் கணவர் தம் பெருந்தோள் நரிகள் ஈர்த்தன வணங்கவும் இணங்கவும் நல்கா இரியல் போவன தொடர்ந்து அயல் இன படை கிடைந்த அரிய நொந்திலர் அலத்தக சீரடி அயர்ந்தார். பெரிய வாழ்த்தடங்கண்ணியர் நீண்ட வாள்களை போன்று கூர்மையான கண்களை உடைய அரக்க குல பெண்கள் தம் கணவர் தங்களினுடைய கணவர்களின் பெருந்தோள் நரிகள் ஈர்த்தன, பெரிய தோள்களை நரிகள் பற்றி இழுத்து சென்று விட்டதினால் வணங்கவும் வணங்கி கற்கும்
இணங்கவும் இணக்கமாக கேட்கும் நல்கா. அந்த நரிகள்கிட்ட போய் கெஞ்சுகிறார்களா இந்த பெண்கள், எங்கள் கணவன்மார்களின் தோளை கொடுத்து விடு. வணங்கியும் கேட்கிறார்கள், பணிந்தும் கேட்கிறார்கள். நரிகளுக்கு என்ன மொழிகளா தெரியும்? ஆகவே அவைகள் தாங்கள் பற்றிய உணவை விட்டு தராமல் இழுத்து கொண்டே செல்லுகின்றன. அத்தோள்களை கொடுக்காமல் இரியல் போவன தொடர்ந்து ஓடுகின்ற அவற்றை தொடர்ந்து போய் அயல் கிடந்த இனப்படை அறிய அருகில் விழுந்து கிடந்த தொகுதியாய் உள்ள படைக்கலங்கள் தங்கள் கால்களை அறுத்திட. போர்க்களம் முழுவதும் வேலும் வாழுமா இருக்கு இல்லையா? இந்த நரிகள் போற வேகத்திற்கு இணையாக இந்த அரக்க குல பெண்கள் ஓட அவர்கள் கால்களிலே இந்த போர்க்களத்தில் விழுந்து கிடந்த ஆயுதங்கள் இடறுவதால் அவைகள் கால்களை அறுத்து விட அலத்தக சீரடி செம்பஞ்சு ஊட்டப்பெற்ற சீரடி போலே ஓடி நொந்திலர் அயர்ந்தார். மேலும் தொடர்ந்து ஓட முடியாமல் அப்படியே வலியினாலும் சோர்வினாலும் அப்படியே நின்று விட்டார்கள். நரிகள் இழுத்து சென்ற தோள்களை இவர்களால் மீட்டு பெற முடியவில்லை. அடுத்து, நலம் கொள் நெஞ்சினர் தம் துணை கணவரை நாடி விலங்கல் அன்ன வான் பெரும் பிணக்குப்பையின் மேலோர் அலங்கல் ஓதியர் அரும் துணை பிரிந்து நின்று அயரும் பொலம் கொள் மாமயில் வரையின் மேல் திரிவன போன்றார். தம் துணை கணவரை நாடி, தங்களுக்கு துணைவனாய் அமைந்த போர்க்களத்தில் இறந்து கிடந்த கணவர்களை நாடி அங்கங்காக தேடுகிறார்கள். விலங்கலன்ன மலையை போன்று வான் பெரும் குப்பையின் மேலார் உயர்ந்த பிணக்குவியல் மேலே நின்று கொண்டு அந்த குவியலின் மேலாக நின்ற வண்ணம் கீழ் நோக்கி பார்க்கிறார்கள். எங்காகிலும் தங்களினுடைய கணவனது உடலானது தட்டுப்படுகிறதா என்று. ஆகவே நின்றவர்களாகிய அரக்கியர்கள் அலங்கல் ஓதியர் மாலை அணிந்த கூந்தலை உடையவர்களாயும் நலம் கொள் நெஞ்சினர் நன்மையை விரும்பிக் கொண்ட நெஞ்சினை உடையவர்களாயும் அருந்துணை பிரிந்து தங்களினுடைய அருமையான துணையாகிய கணவன்மார்கள் பிரிந்ததினால் நின்று அயரும் மலை மேலே நின்று சோர்வு அடைவது போல இந்த பிணக்குவியல் மேலே நின்று சோர்வு அடைந்தார்களாம். பொலம் கொள் அழகு கொண்ட மாமயில் பெரிய பெண் மயில் போல வரையின் மேல் திரிவன போன்றார். மலையின் மேல் சுற்றி திரிவது போன்று இந்த அரக்க குல பெண்கள் மலர் சூடிய நீண்ட கூந்தலோடு அந்த பிணக்குவியல்களாகிய மலையிலே நின்று தங்கள் கணவரது உடல் எங்காகிலும் கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த நிலை, அந்த செயல் மலைகளின் மீது மயில்கள் உலாவுவது போல இருந்தது. அவ்வளவு அழகான அரக்கியர்கள். நீண்ட கூந்தல் மயிலினது தோகைக்கு சமம். பொலம்கொள் அவர்களினது மிக அதிகமான அழகு. அப்படியே மலை மேலே தன் கலாபத்தை விரித்து கொண்டு மயில் நின்று அங்கும் இங்கும் பார்ப்பது போலே இந்த பிணக்குவியலாகிய மலைகளின் மீது நின்று தங்கள் கணவனினது இறந்த உடலை தேடிய நிலையிலே அரக்கியர்கள் நின்றிருந்தார்கள். சிலவர் தம் பெரும் கணவர் தம் செரு தொழில் சினத்தால் பலரும் வாய்மடித்து உயிர் துறந்தார்களை பார்த்தார். அலைவுயில் வெள் எயிற்றால் இதழ் மறைத்துளது அயலாள் கலவியின் குறி கண்டும் என்று ஆம் என கனன்றார். ரொம்ப அழகான இது. சிலதெல்லாம் கம்பனுக்கு மட்டுமே வாய்த்தது. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல பல முறை சொல்லிட்டேன். ஒரு காட்சியை காணுகின்ற பொழுது அந்த காட்சி ஒரு போர்க்கள காட்சி, அவலத்தை தரக்கூடியது, அருவருப்பை தரக்கூடியது, அச்சத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த காட்சியை காணுகின்ற கவிஞன் மனதுல பல புதிதான கற்பனைகள் தோன்றும். அதுதான் கவிதையினுடைய பலம்னே சொல்லணும். ஒரு நல்ல கவிஞன்னா
ஒன்றை புது நோக்கிலே பார்க்க வேண்டும். எல்லோரும் பார்க்கக்கூடிய பார்வையில அவன் பார்த்து ஒன்றை எழுதுகிறான்னா அவனுக்கு நமக்கும் வேறுபாடு கிடையாது. நம்மிலிருந்து அவன் வேறுபட்டவன், நம்மை காட்டிலும் உயர்ந்த சிந்தனைக்கு உரியவன் என்பதை எதனை கொண்டு சொல்லுகிறோம்னா, அவன் காணக்கூடிய காட்சியிலிருந்து அவனால் கற்பனை செய்யப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய கவிதைகளை கண்டுதான் சொல்லுகிறோம். இங்கு போர்க்களத்துல ஒரு வீரன், ஒரு அரக்கன் மடிந்து கிடக்கிறான். அந்த காட்சியை எப்படி இவர் கற்பனை பண்றாருன்னு பாருங்க. சில அரக்க குல பெண்கள் தம் பெரும் கணவர், தங்களினுடைய பெருமை மிக்க கணவர், பலரும் பல பேர்களும் தம் செரு தொழில் சினத்தால், தங்களினுடைய போர் தொழிலில் அவர்கள் காட்டின கோபத்தினால் வாயை மடித்து இதழ்களை பல்லால் கடித்து கொண்டு உயிர் துறந்தார்களை பார்த்தார். உயிர் விட்டவர்களை பார்த்து அவன் கோபத்துல உதட்ட கடித்து கொண்டு மிகு வேகமாக போர் செய்யறான். அந்த சூழலையே இறந்து போனான். ஆகவே கடித்தவாய் கடித்தபடியே பிணமாக விழுந்து கிடக்கிறான். இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த அரக்க குல பெண்களுக்கு என்ன தோன்றியதா, அயலார் கலவியின் குறி, மாற்றால் கலவி காலத்தே செய்த பற்குறிகளை அலைவு இல் வெள்ளியிற்றால் அசைவு இல்லாத வெண்மையான பற்களால் இதழ் மறைத்துள்ளது. அவர்களினது இதழ்களானது பற்களினால் மறைக்கப்பட்டு விட்டது. வீரர்கள் பல்லை கடித்து கொண்டு கோபத்தோடு போர் செய்ய முயல வானர வீரர்கள் தாக்கியதினால் இதழ்கள் கடித்தபடியே போர்க்களத்தில் இறந்து விழுந்திருக்கிறார்கள். இதை பார்த்த பெண்கள் என்ன நினைக்கிறார்களா, அரக்க குல பெண்கள், இவன் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அவளோடு முத்தம் தந்த பழக்கத்தினால் அவளால் மேற்கொள்ளப்பட்ட செயலினால் இவனது இதழானது கடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தன் இதழ் மற்றொரு பெண்ணால் கடிக்கப்பட்டதை எங்கே தன் மனைவி பார்த்து விடுவாளோ என்ற அச்சத்துல தனது பற்களினால் தன் இதழையே மடித்து கடித்த வண்ணம் இருக்கிறான். ஆகவே இதழ் மறைத்துள்ளது, இதழில் செய்யப்பட்ட அந்த பற்குறியானது மறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் காண்டும் ஆம், நாம் பார்த்து விடுவோம் என்று கருதி என கனன்றார் என்று சினம் கொண்டார்களாம் அரக்க குல பெண்கள். இந்த அரக்கர்கள் ஏன் வாயை மடித்து விழுந்து கிடக்கிறார்கள் என்றால், நாம் அல்லாத பிற பெண்களோடு இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட தொடர்பால் அந்த பெண்களால் ஏற்படுத்தப்பட்ட பற்குறி இவர்கள் இதழிலே இருக்க, அது நாம் எங்கு கண்டு கோபம் கொண்டு விடுவோமோ என்ற அச்சத்தினால் தங்கள் பற்களை கொண்டு தங்கள் இதழை இவர்கள் கடித்த நிலையில் மறைத்த வண்ணம் விழுந்து கிடக்கிறார்கள் என்று கோபம் கொண்டார்களாம் பெண். இதுதான் பெண்ணோட இயல்பு. பெரும்பாலானோர் வகுப்புல இன்றைக்கு பெண்கள் இருக்கிறதுனால சொல்லல, ஏதாயிலும் ஒன்றினுக்கு ஒரு காரணம் கற்பித்து வலிந்து கோபம் கொள்ளுதல் என்பது பெண்டீர்த்தம் இயல்பு, அது இயற்கை. இதை நான் சொல்லுவதனால யாரும் சினத்தின் வயப்படலாம் வேண்டாம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் ஒருவரால் மட்டுமே தான் ஒன்றும் இல்லாததிலிருந்து பலவற்றை யூகித்து பலவாறாக கற்பனை செய்து ஒன்றை பன்மடங்காக பெருக்கி காணுதற்கு உண்டான அறிவும் ஆற்றலும் கற்பனையும் உடையவர்களாக இருப்பார்கள். இது அவர்களது இயல்பு. என்ன காரணம்னா, தங்களுக்கு உரிய உடைமைகளை தாங்கள் எக்காலத்தும் இழந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் காட்டக்கூடிய முனைப்பும் ஈடுபாடும். அதனால தனக்கு உரிய கணவன் எங்கு மற்றொரு பெண்ணோடு ஏதாயிலும் ஒரு விதத்திலே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விடுவானோ என்ற அச்சத்தினால அவர்கள் அல்லல் உற்று அவைகளையே ஐயங்களாக மாற்றி இடைவிடாத கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். இது தவிர்க்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் உளவியலாளர்கள், இது ஒரு பொசஷனல் ஸ்டேட் என்னும்.
தங்களினுடைய உடைமை தங்களை மீறி எங்கும் சென்றுவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் காட்டக்கூடிய முன்னெடுப்புகள் தவிர்க்க முடியாது. அதனால் அவன் இறந்த பின்னும் அந்த சந்தேகம் அவளுக்கு வருகிறது. அதுதான் ஆச்சரியம். அவன் கோபத்தினால் இதழ் மடித்து கடித்த நிலையிலேயே உயிர் விட்டிருந்தான் என்றாலும் இல்லை இல்லை, மற்றொரு பெண்ணோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பினால் அவளது பற்குறி இவனது இதழிலே இருக்கும், அதனை நாங்கள் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் பல்லினாலேயே தன் வாயினை இதழினை மடித்து கடித்த நிலையிலே உயிர் விட்டிருக்கிறான் என்று அவன் இறந்ததற்கு வருந்துவதை காட்டிலும் அவன் இறக்கின்ற தருவாயிலும் மறைத்து அவன் மரணத்தை சந்தித்து இருக்கிறானேன்னு கவலை கொண்டார்கள். ரொம்ப அழகான கற்பனை. நவைசை வன்தலை இழந்த அன்பரை நணுகி அவசம் எய்திய மடந்தையர் உரு தெரிந்து அறியார் துவசம் அன்ன தம் கூறிய உயிர் பெருங்கூறி தோள் மேல் கவசம் நீக்கினர் கண்டு கண்டு ஆறுயிர் கழிந்தார். ரொம்ப அழகு. நவைசை வன்தலை, குற்றம் செய்யக்கூடிய வலிய தலைகளை இழந்த, போரிலே இழந்து விட்டு வெறும் தலையற்ற உடல் மட்டும் போர்க்களத்தில் கிடக்கிறது. இந்த உடல் யாருடைய உடல்? தலையோடு பொருத்தி பார்த்தால்தான் தெரியும். தலை வேறு உடல் வேறாக துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது. அவ்வாறு தலையில்லாத துண்டிக்கப்பட்ட உடலை பார்த்த அரக்கியர்கள் தம் அன்பரை அணுகி தங்கள் கணவன்மார்களினது உடலை நெருங்கி உரு தெரிந்து அறியார், அவர்களினது உருவத்தை தெரிந்து அடையாளம் காண முடியல. தலை இருந்தாதான் சட்டுன்னு தெரியும். எஞ்சி இருக்கக்கூடிய உடலை கவசமானது மறைத்திருக்கிறது. நாங்கெல்லாம் வேடிக்கையாக சொல்லுவோம், ஒரு சிலர் நடன கலைஞர்களும் இருக்கிறதுனால சில கலைஞர்களை நேரடியா பார்க்கின்ற பொழுது அவர்களை இனம் கண்டு கொள்வோம். அவர்கள் ஒப்பனைக்குள்ள போய் நின்றாயிற்று என்றால் அவர்களை காணுதலே கொஞ்சம் குழப்பத்தை தந்துடும். நாம் ஒப்பனை இல்லாமல் பார்த்தவர் தான் ஒப்பனையோடு அங்கு இருக்கிறாரான்னு ஒரு ஐயம் வரும். அது ஒரு கூட்டமான ஒரு குழு நடனம்னு சொன்னா நமக்கு உரியவர்களை சட்டென்று அங்கு தேடி கண்டுபிடித்தல் என்பது கொஞ்சம் சிரமம். அதுபோல இந்த அரக்கியர்களுக்கு தங்கள் கணவனது உடல் அமைப்பு தெரியும். ஆனால் அந்த உடல் அமைப்பை முழுவதும் கவசமானது மறைத்திருக்கிறது. ஆகவே தலையை வைத்து கொண்டுதான் தங்கள் கணவன் என்று இனம் காண வேண்டும். ஆனால் அங்கு தலையும் இல்லை. ஆகவே கவசம் அணிந்த உடல் மட்டும் இருக்கு. ஆகவே எது தன்னுடைய கணவனது உடல் என்று அவசம் எய்திய மடந்தையர். அவசம்னா சலிப்பு. சலித்து போன, என்னடா தேடுவது, எங்கு தேடுவது, எது என் கணவன் உடல் என்று அறிவது என்று தேடி அலுத்து போன பெண்கள் கவசம் நீக்கினர். தங்கள் அந்த உடலின் மீது பூட்டப்பட்ட கவசத்தை நீக்கி துவசம் அன்ன கொடியை போன்ற தம் கூருகிர் பெருங்குறி, தங்களினுடைய கூர்மையான நகத்தால் செய்யப்பட்ட குறிகள் எல்லாம் அந்த அரக்கர் உடலின் தோளிலே இருப்பதை கண்டு, தோள் மேல் கண்டு கண்டு தங்களினுடைய கணவன் இவன்தான், தங்களால் செய்யப்பட்ட நகைக்குறி இவன் தோளிலே இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து ஆறுயிர் கழிந்தார். தங்கள் அருமையான உயிரை அந்த உடலோடு ஒப்ப வைத்து தங்கள் உயிரை விட்டார்கள். ஆகவே கணவனது உடல்ல தங்களால் ஏற்படுத்தப்பட்ட நகைக்குறிகளை வைத்து கொண்டு இதுதான் தங்களது கணவன் என்று தெரிந்து தேர்ந்து ஐயோ அவன் இறந்து போனானே என்று வருந்தி அதே இடத்தில் தங்கள் உயிரையும் உடனாக விட்டார்கள். இது புறத்திணையில தலையோடு முடிதல்னு பேர். போர்க்களத்துல இறந்த கணவனோடு தனது உயிரையும் சேர்ந்து விடுதல். அந்த காலத்துல அத ஒரு பெரியதாகிய மேன்மைக்குரிய செயலாக கருதி இருந்தார்கள். சங்க இலக்கியத்துல பல இடத்துல இது வருகிறது. அதாவது கணவன் இறந்த பின்னர் தாங்கள் உடன்கட்டை ஏறுதல், தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுதல். புறநானூற்றுல ஒரு பாண்டியன் மனைவி அவ்வாறு செய்தாள்னு அந்த பெயரிலேயே அவளுக்கு
அந்த உடன்கட்டை ஏறின பெயரிலேயே, அந்த நிலையிலேயே அவளது பெயரானது இலக்கியத்தில் சிறப்பிக்கப்படுகிறது. அதே போல மணிமேகலையில பார்க்கிறோம், ஆதிரை என்பவள் கணவன் இறந்த செய்தி கேட்டு தீயினுள் இறங்க முற்பட்டாள் என்று. இதெல்லாம் அந்த காலத்துல மரபு வழியில சரி என்று அவர்கள் கருதி இருந்திருக்க வேண்டும். இது தவறா அப்படின்னு கேட்டா பெரிய புராணத்துல கூட ஒரு காட்சி வருகிறது. திலகவதியார் நாவுக்கரசரினுடைய தமக்கையார் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவன் போர்க்களத்தில் இறந்து போனான் என்ற செய்தியை கேட்டு தான் இங்கு உடன்கட்டை ஏறுவதற்கு முயலுகிறாள். திருமணம் கூட ஆகல. உடனே மருள் நீக்கியாராகிய நாவுக்கரசர் வேண்டுகோள் விட, முறையிட, அதனால் தம்பிக்காக தனது உயிரை விடாது தவ வாழ்க்கையை மேற்கொண்டாள் என்று பெரிய புராணம் காட்டுகிறது. அதனால அந்த காலத்துல இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமூக வழக்கமாக இருந்திருக்க வேண்டும். அது நாளடைவில் பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண்ணினுடைய சுயம் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லாவற்றினுக்கும் ஆணையே சார்ந்து இருந்து தன்னுடைய அடையாளத்தை தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல சமூக ஆர்வலர்கள் இந்த முறைகளை எல்லாம் கொஞ்சம் கடுமையாக கண்டித்தார்கள். அதனுக்கு மிகப்பெரிய அளவிலே வித்திட்டவர் யார்னா ராஜா ராம் மோகன் ராய். அவரால் செய்யப்பட்ட முயற்சியினால்தான் இந்த நாட்டில் இருந்த சதி என்கின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டது, தவிர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு சமூகத்துல ஒரு காலத்துல சரி என்று படுவதெல்லாம் பின்வரும் காலங்கள்ல தவறாக சித்தரிக்கப்படலாம். அதற்கு இது ஒரு நல்ல சான்று. இப்போ உடன்கட்டை ஏறுதல் தப்பா அல்லது சரியா என்பது அன்றைய சூழலை வைத்து பார்க்கணும். இன்றைய இருக்கக்கூடிய சமூக அமைப்பை கொண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலை கொண்டு நாம அடுத்த நோக்கில தொன்மை இலக்கியங்கள் ஆராயவே கூடாது. அன்றைக்கு அது சரி, அதனாலதான் அது இலக்கிய தகுதி பெற்றது. அது சரியில்லைன்னா இலக்கியத்தில் எழுந்தவர்கள் எல்லாம் அதை வன்மையாக கண்டித்திருப்பார்கள். ஆகவே அன்றைய சூழல்ல அந்த உடன்கட்டை ஏறுதல் சரி. அதனால கம்பன் போன்ற இலக்கியவாதிகள் இந்த போர்க்களத்துல அரக்கர்களினது பத்தினிமார்கள் கூட தங்கள் கணவனோடு கணவன் இறந்தான் என்பதை தெரிந்து அந்த உடலோடு தங்கள் உயிரையும் விட்டு சொர்க்கம் புகுந்தார்கள்னு எழுதுகிறார்னா அன்றைக்கு சமூகத்துல இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல். ஞாபகம் வைக்கணும். அன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டது. ஆமாம், அன்றைய சூழல்ல அது சரி. அதனால ஆறுயிர் கழிந்தார் அந்த உடலினை கண்டு மாறி ஆக்கிய கண்ணியர் கணவர்தம் வயிற போர் யாக்கைகள் நாடி அப்பொருகளம் புகுந்தார் பேர் யாக்கையின் பிண பெருங்குன்றிடை பிறந்த சோரி ஆற்றிடை அழுந்தினர் இன்னுயிர் துறந்தார். இது அடுத்த நிலை. மாறியாக்கிய கண்ணீர். போர்க்களத்தில் தங்கள் கணவன் இறந்து போனான் என்ற செய்தியை கேட்டதினால் மழை போலே கண்ணீரை சிந்திய வண்ணம் போர்க்களம் நோக்கி அழுது கொண்டே வரக்கூடிய அரக்க மகளிர் தம் கணவர் தங்களினுடைய கணவரின் வைரப்போர் யாக்கைகள் நாடி, வைரம் பாய்ந்தன உறுதி வாய்ந்த போர்க்களத்துல மிக சீரிய முறையிலே போரினை செய்து இறந்து போன அத்தகு அரக்கர்களினது உடலை தேடி போர்க்களம் புகுந்தார். அந்த போர்க்களத்தின் உள்ளே புகுந்து தேடினார்கள் பல பெண்கள் தங்கள் கணவனை. அவ்வாறு அவர்கள் தேடுகின்ற பொழுது வேர் யாக்கையின் பெரிய உடம்புகளை உடைய பிணப்பெரும் குன்றிடை, பிணங்களாகிய பெரிய மலையிலிருந்து பிறந்து தோன்றிய சோரி ஆற்றிடை அழுந்தினர். குருதி ஆற்று வெள்ளத்தில், இரத்த வெள்ளத்தில் இவர்கள் மூழ்கி போனார்கள். மூழ்கி இன்னுயிர் துறந்தார். தங்களினது இனிய உயிரை அவர்களும் இழந்து விட்டார்கள். ஏன்னா
பிணங்கள் எல்லாம் குவியல் குவியலாக போட்டு கிடக்க அந்த பிணங்களிலிருந்து பெருக்கெடுக்கக்கூடிய உதிரம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓட அதனினுடைய ஆழம் தெரியாமல் அதன் கண் இறங்கி தங்கள் கணவனது உடலை தேட வந்த அரக்கியர்கள் பலர் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட நிலையில அந்த கொடிய போர்க்களம் இருந்தது. இப்படி இருந்த வீரர்கள் இறந்து கொண்டிருக்க அந்த இறந்து போன வீரர்களை தேடி அரக்க மகளிர் வந்து இவ்வாறு செயல்பட, இதற்கு இடையே புகை நிற கண்ணனுக்கும் அனுமனுக்கும் கடுமையான போர். வகை நின்று உயர்த்தாள் நெடு மாருதியும் புகையின் பொறு கண்ணவனும் பொறுவார் மிகை சென்றிலர் பின்றிலர் வென்றிலரால் சிகை சென்று நிரம்பிய தீ உமிழ்வார். ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் போர் செய்கிறார். ரெண்டு பேரும் ஆற்றல்ல சம அளவு தகுதி உடையவர்கள். யாரு? அனுமனும் புகை நிற கண்ணனும். வகை நின்று உயர்த்தாள் அழகிய நீண்டு சிறந்த கால்களை உடைய நெடு மாருதி பெருமை உடைய ஹனுமன் புகையின் பொறு கண்ணவனும் பொறுவார் புகையோடு மாறுபடுகின்ற கண்களை உடைய அந்த புகை நிற கண்ணனோடு இந்த ஹனுமன் போரினை தொடர்ந்து செய்ய சிகை சென்று நிரம்பிய கொழுந்து எழுந்து சென்று நிரம்புகிற தீ உமிழ்வார் தீயை உமிழ்ந்து மிகை சென்றிலர் ஒருவருக்கு ஒருவர் மேம்படுதல் என்று சமமா போர் செய்கிறார். அவர்கள் கோபமாக பேசும் போதும் கோபமாக பார்க்கின்ற பொழுதும் வாயிலிருந்தும் கண்களிலிருந்தும் தீப்பொறி பறக்கின்றன. இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இழைக்காமல் ஒருவருக்கு ஒருவர் மிகப்பெரிய அளவில் இணையான வீரர்களை போல் பின்றிலர் பின்னிடுதல் இன்றி யாரும் யாருக்கும் புறமுதுகிட்டு காட்டல வென்றிலரால் வெல்லுதல் இன்றியும் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருக்கிறார். இருவரும் சம ஆற்றல் வாய்ந்த வீரர்கள். அதனால யார் பக்கம் தோல்வி யார் பக்கம் வெற்றின்னு தெரியல. ஆனால் இருவரும் மிக அற்புதமாக ஒருவரை ஒருவர் தாக்கி போரினை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னாயிற்று? அஞ்சி அழல் வாழி அழற்கொடியோன் மெய் அஞ்சனை காண்முளை மேனியின் மேல் வையம் சிலை ஆறு வழங்கினால் பொய் அஞ்சன மேகம் முனிந்தனையார். என்னாச்சாம்? அக்கொடியோன் நெருப்பினும் கொடியவனாகி அழற்கொடியோன், அழல்னா நெருப்பு, நெருப்பை காட்டிலும் கொடியவனாகிய அந்த புகை நிற கண்ணன் மொய் அஞ்சின மேகம் சொரிந்த கருமேகம் போல முனிந்தனையான் சினந்தனை ஒப்பவனாகி மெய் அஞ்சனை உண்மை உள்ள அஞ்சனையின் மகனாகிய காண்முளைனா பிள்ளைன்னு அர்த்தம். மேனியின் மேல் அந்த ஒழுக்கமோடு விளங்கிய அஞ்சனையின் மகனாகிய அனுமனின் மீது வை அம்சிலை ஆறு வைத்துள்ள அழகிய வில்லின் வழியாக ஐநாக்க ஐந்து ஐந்து அழல் வாழி நெருப்பினை கக்க தகுந்த அம்புகளை ஐந்தினை எடுத்து 25 நெருப்பு போன்ற அம்புகளை வழங்கினான். 5 அழல் அஞ்சுன 25 25 கொடிய நெருப்பினை கக்கி வருதற்கு உரிய அளவில் உள்ளதான அம்புகளை அனுமன் மீது புகை நிற கண்ணன் எய்தான். அப்படி அந்த அம்பு என்ன ஆயிற்று? அனுமன பாழி புயம் அம்பு உருவப்படலும் வீழி கனி போல் புனல் வீச வெகுண்டு ஆழி பெருந்தேரை அழித்தனால் ஊழி பெயர் கார்நிகர் உன் திரளான். பாழி புயம், அனுமன் தன் வலிமை மிகுந்த தோள்கள், பாழின வலிமை வீரம்,
புயம்னா தோள்கள். பாழிப்புயம் வலிமை உள்ள அனுமனது தோள்களில் அம்பு உருவப்படலும் அம்பானது உள்நுழைந்து வெளி போனதா உடனே வீழ்கனி போல் வீழிக்கனியினை போல் புனல் வீச அழிவு குருதி நீர் வெளிப்பட அந்த அம்பு பட்ட இடத்துல இருந்து அனுமனது உடலிலிருந்து ரத்தம் சிந்த ஊழிப்பெயர் உலக அழிவு காலத்தில் உலவுகிற கார்நிகர் மேகத்தை போன்று ஒன் திரளான் பெருவழி படைத்த அனுமன் வெகுண்டு இந்த புகை நிற கண்ணன் மீது கோபம் கொண்டு ஆழி பெருந்தேரை அந்த புகை நிற கண்ணனினுடைய பெரிய சக்கரத்தை உடைய பெரிய தேரை அழித்தனால் அனுமன் அழித்தான். இப்ப புகை நிற கண்ணன் தேரில் இருந்து அனுமனை தாக்கினா அனுமன் அந்த அம்புகளினால் துளைக்கப்பட்டு அவனது உடல் இருந்து ரத்தம் சிந்தியது. இவ்வாறு சிந்திய நிலையிலும் அனுமன் கடுமையாக போர் செய்து அந்த புகை நிற கண்ணனினது தேரை நொறுக்கினான். அந்த தேரானது அழிந்து போனதினால சில்லி பொறு தேர் சிதைய சிலையோடு எல்லின் பொலி விண்ணின் விசைத்து எழுவான் வில் இற்றது இலக்குவன் வெங்கனையால் புள்ளி தரை இட்டன நேர் பொறுவான். ரொம்ப அழகு. சில்லினா சக்கரம்னு அர்த்தம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இழந்துட்டோம். ரொம்ப வருத்தப்படுவேன். சில்லி ஒண்ணும் இல்லை. ஆதி காலத்துல இந்த சல்லி அப்படின்றது வட்ட வடிவமாக இருக்கிற மிக மிக அடிப்படையான ஒரு காசு. அதாவது அதுதான் ஒரு பேசிக் மெஷர்னு சொல்றோம் இல்லையா, அப்படி காசு. அதுக்கு பேரு சல்லின்னு பேரு. வட்டமா இருக்கும். அதுல இருந்து வந்ததுதான் சில்லி. மருவி வந்தது சில்லி. அந்த சல்லின்னு சொன்னாக்க சிறுமைன்னு பொருள். அதனால்தான் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் திட்டும் போது அவன் சரியான சல்லி பயசார்னாக்க அவன் நமக்கு இணையான அறிவு உடையவன் அல்லன். அவன் நம்மை காட்டிலும் பன்மடங்கு அறிவிலே குறைபாடு உடையவன். ஆகவே அவனிடம் போய் ரொம்ப அதிகமாக பேசினால் நாம் தான் முட்டாளாகிவிடும். அதுல இருந்து வந்ததுதான் சல்லி. இப்ப நம்முடைய நகர பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லி பயசார் அப்படின்னு. அது முட்டாள்தனம் அப்படின்றது ஆங்கில சொல்லிலிருந்து வரல, தமிழினது மருவி அந்த நிலைக்கு சொல்லானது கொண்டு சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதனால அதாவது வேடிக்கை என்னன்னாக்க, இன்னைக்கு காலையில கூட ஒரு கருத்து எதற்கோ படித்து கொண்டிருந்த பொழுது, ஜப்பான்ல 3 விதமான மொழி மரபுகள் உண்டு. இந்த 2 விதமான மொழி மரபை தான் அவர்கள் இன்று பின்பற்றுகிறார்கள். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்துரு வடிவில் அவர்களினது எழுத்துருவை அமைத்து கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு ஆய்வு குறிப்பை இன்னைக்கு ஒரு ஆய்வினுக்காக படிக்க வேண்டியிருந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த சில்லி என்கின்ற வட்டம் கிராமிய புறங்கள்ல வழக்கில் இருந்து பின் பேச்சு வழக்கினுக்கும் இலக்கிய வழக்கினுக்கும் வந்து இன்றைக்கு இந்த சொல்லானது தமிழ் சொல்லானே சந்தேகம் வருகிறது. இல்ல, இதெல்லாம் தமிழ் சொல்லுதான். இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல பல நாடுகள் தமிழ் சொல்லின் வேரடியாக பிறந்திருக்கின்றன நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால சில்லின்றது வந்து நீங்க பாண்டிச்சில்லின்னு பார்த்திருக்கலாம். இளம் பெண்கள் எல்லாம் பாண்டி ஆட்டம் ஆடுவாங்க இல்லையா, அதுக்கு அவர்கள் கையில வைத்திருக்கிற ஓட்டு துண்டுக்கு சில்லி பேர். விளையாடுகின்ற பொழுது பாண்டி சில்லுன்னு தான் பேர். இதெல்லாம் நம்முடைய தமிழ் சொத்துன்னு மறந்துடக்கூடாது. இவைகளையெல்லாம் நாம மெல்ல 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 உச்சரிக்காமல் விட்டு விட்டோம்னா அந்த சொல் வழக்கொழிந்து போயிடும் நம்ம கிட்ட. ஆனா நம்மிடமிருந்து கிளைத்த மொழியில் அது வழக்கில் இருக்கும்.
உடனே ஷில்லி என்ற சொல்லுக்கு அவர்களுடைய மொழியிலேயோ அது ஒரு குழுவை, கூட்டத்தை குறிப்பதாக இருந்தால் ஆபத்து நமக்கு. அவர்களிடமிருந்து தமிழ் இந்த சொல்லை கடன் வாங்கியதுன்னு எழுதிட்டு போயிடுவோம். அப்புறம் நம்ம இலக்கிய ஆதாரம் எல்லாம் காமிக்கணும். இல்லப்பா, 12ஆம் நூற்றாண்டிலேயே இது தமிழ் சொல்லாக இருந்தது என்று சேக்கிழார் பெரிய புராணத்துல காண்பித்திருக்கிறார். இதான் அந்த பாட்டுன்னு எடுத்து காண்பித்தால்தான் நாம சொன்னது நம்முடைய மொழியின் தொன்மையை பிறர் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாம பாதுகாக்காமலேயே விட்டுட்டோம். யோசித்து பாருங்கள், அந்த ஒரே நாட்டிலேயோ மற்ற நாட்டிலேயோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தேரினுக்கு உரிய சக்கரங்களை நம்முடைய மொழியில நாம சொன்னதை அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. அந்த அளவினுக்கு செல்வாக்கு உடையதாக இருந்த மொழி இது. ஆகவேதான் சில்லின சக்கரம், சக்கரத்தை உடைய பொறு தேர் சிதைய போர் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட தேர் அழிந்ததினால் சிலையோடு வில்லுடன் எல்லின் பொலி விண்ணின் சூரியனால் அழகு பெற்று விளங்கும் ஆகாயத்தின் கண் விசைத்து எழுவான். வேகமாக எழுந்தான் யாரு? சுக்ரீவன். மன்னிக்கணும், வேகமாக எழுந்தது அனுமனோடு போர் செய்த நிலையில அந்த ஹனுமன் அந்த புகை நிற கண்ணனினது தேரினை சிதைப்பதற்கு எழுந்தான். போர்க்களம்னு சட்டுன்னு சுக்ரீவனுக்கு போயிட்டேன். ஏன்னா அடுத்தது அனுமனுக்கு அப்புறம் சுக்ரீவன் இல்லையா? விசைத்து எழுவான் வில் இற்றது. இப்படி எழுகின்ற நேரத்துல அந்த புகை நிற கண்ணன் கையில இருந்த வில்ல இலக்குவனது அம்பு தாக்கி தகர்த்தது. ஒரே நேரத்துல இருவரினுடைய தாக்குதல் யார் பேர்ல? புகை நிற கண்ணன் பேர்ல. அந்த இலக்குவனது கனையானது புகை நிற கண்ணன் கையில இருந்த வில்லை முறிக்க செய்ய புள்ளி தரை இட்டனன் நேர் பொருவன். ஆகவே தேரும் இல்லாமல் கையில வில்லும் இல்லாமல் என்ன செய்தான்? ஹனுமனோடு நேருக்கு நேர் போர் செய்ய புள்ளி தரையிட்டனன் அந்த புகை நிற கண்ணனை தழுவி தரையில இழுத்து விட்டான் ஹனுமன் போர் செய்வதற்கு. இது ஒரு மரபு, ஏற்கனவே படிச்சிருக்கும். தேர்ல நின்று இந்திரஜித்தன் போர் செய்யும் போது ஹனுமன் சொல்றான் இலக்குவனிடம், அவன் தேர்ல நின்று போர் செய்யறான், நீ தரையில நின்று போர் செய்தல் முறையற்றது. அதனால என் தோள் மீது ஏறிக்கொண்டு அந்த தேரின் உயரத்திற்கு நான் வளருகிறேன், அப்பொழுது நீ போர் செய், அதுதான் முறையாக இருக்கும். இதுதான் அன்றைய போர்க்களத்துல சொல்லப்பட்ட சில நீதிகள். எதிரி என்ன விதமான சூழலில் நின்று போர் செய்ய வருகிறானோ அவனது ஆயுதம், அவனது பாதுகாப்பு எதுவோ அது போல அதே போன்றதாகிய ஆயுதங்களை கொண்டு அவனோடு போர் செய்யணும்னு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது போர்க்களத்துல. நீ என்ன வேண்டுமானாலும் செய், எதிரியை அழிக்கணும், அவ்வளவு. ஆதி காலத்துல போர் கூட அறத்தின் வழிபட்டது. இன்னைக்கு எதுவுமே அறம் கிடையாது. அதான் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம்னு தடுமாறுவேன். போர்க்களத்துல கூட ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணி இருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய நாகரீகமான சமுதாயம்னு பாருங்க. ஒரு அற்புதமான சமுதாயம். இருவரிடையே போர் வரக்கூடாது, வந்தாயிற்று. போரினுக்காக ஒருவரை ஒருவர் ஒரு நாட்டின் கண் உள்ள எல்லா விதமான வீரர்களோடும் பொருள்களோடும் உடற்றுகின்ற காலத்து அழிவுகள் ஏற்படும். ஆனாலும் அதை நேரடியாக நிகழ்த்தி தங்களினுடைய போர்க்கள நிகழ்வுகளிலே ஒரு நேர்மையை பின்பற்றி இருந்திருக்கிறார்கள் பண்டைய வீரர்களும் மன்னர்களும். அதனால இப்போ அனுமன் தேரை அழிச்சான், இலக்குவன் அந்த புகை நிற கண்ணனினது வில்லை முறித்தான். உடனே அனுமன்
இவனை வேற தேர்ல ஏற விட்டா வம்புன்னு சொல்லி தேரில் இருந்து அவனை இழுத்து தரையில இழுத்து போட்டு வா யுத்தம் பண்ணலாம். இப்ப ரெண்டு பேரும் சமமா ஆயுதம் இல்லாமல் பூமியில நின்று போர் செய்ய போகிறோம். சோ இப்பொழுது நம்முடைய வீரத்தை ஒருவருக்கு ஒருவர் காட்டிக்கொள்ளலாம். ஏன்னா உன்னிடமும் ஆயுதம் இல்லை, என்னிடமும் இல்லை என்று சொன்ன உடனே அனுமனுக்கும் புகை நிற கண்ணனுக்கும் போர் தொடர்ந்து நடக்கின்றது. அந்த போர்க்களத்துல புகை நிற கண்ணனை ஹனுமன் கொன்று விடுகிறான். அதான் மலையின் பெரியான் உடல் மண்ணிடை இட்டு உலைய கடல் தாவிய கால் கொடு உதைத்து அலையின் பருகி பருவாய் அனல் கால் தலை கை கொடு எரிந்து துணிந்ததனால். மலையின் பெரியான், மலையனை காட்டிலும் பெரிய உடலை உடைய புகை நிற கண்ணன், மலையை காட்டிலும் ரொம்ப பெரிய உடம்பு, உடல் மண்ணில் இட்டு அப்படிப்பட்ட அரக்கனை மண்ணிலே விழச் செய்து கடல் தாவிய கால் கொடு, அன்று கடலை தாவின தன்னுடைய ஆற்றல் மிகுந்த காலினை கொண்டு உலைய உதைத்து, உயிர் வற்றும்படியாக உதைத்து, பருவாய் அனல் கால் தலை, பெருகிய வாயில் தீயை உமிழ்கின்ற தலையினை கை கொடு தன் கையிலே பறித்து கொண்டு அலையின் எரிந்து கடலின் கண் எரிந்து தணிந்ததனால் சினம் மாறினான். ஹனுமன் தொடர்ந்து அழிச்சா முடிச்சிட்டான். புகை நிற கண்ணன் இறந்து போனான். அதுக்கப்புறம் அங்கதனை மாபக்கன் அழிக்க போக, அங்கதன் மாபக்கனை அழிக்க போகுது. நான் 7 அரக்கர்கள் பட்டியல் கொடுத்துட்டேன். ஆகவே 7 வானர வீரர்கள் இந்த 7 அரக்கர்களோடு போர் செய்கிறார்கள் சொல்லியாச்சு. அப்போ புகை நிற கண்ணனோடு போர் செய்த ஹனுமன் அந்த இடத்துல புகை நிற கண்ணனை கொன்றான். இப்ப அடுத்தது யாரு? அங்கதனோடு போர் செய்த மாபக்கன் இறக்க போகிறான். அதான் அடுத்த பாட்டு. எப்படி? மலைவார், மன்னிக்கணும், மாபக்கனும் அங்கதனும் மலைவார் தீபத்தின் எரிந்து எழு செங்கணினார் கோபத்தினர் கொல்ல நினைந்து அடர்வார் தூபத்தின் உயிர்ப்பர் தொடர்ந்தனரால். மலைவார்னா மலைதல்னா போர் செய்தல் அர்த்தம். அரும்போர் மலைதல், மலைதல்னா போர் செய்தல். ஆகவே போரிடுகின்றவர்களான அங்கதனும் மாபக்கனோ தீபத்தின் எரிந்து எழு விளக்கை போல் சுடர்விட்டு எழக்கூடிய செங்கணினோர் சிவந்த கண்ணை உடையவர்கள். இரவு நேரத்திலையும் போர் நடக்கிறது. அரக்கர்களுக்கு இரவு நேர போர்னா ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த சிவந்த கண்களை உடைய அரக்கர்கள் இந்த மாபக்கனோடு சேர்ந்த நிலையில அந்த மாபக்கனை அழிக்க அங்கதன் முன் வருகிறான். எப்படி? அவன் கண்ணா விளக்கை போல் எரிந்து எழுகின்ற செங்கணினார் சிவந்த கண்களை உடையவர்களாய் கோபத்தினர் ஒருவர் மாட்டு ஒருவர் மிகுந்த சினம் கொண்டு கோபத்தினர் தூபத்தின் உயிர்ப்பர், தூபத்தை போல் புகை வெளிப்படுகிற பெருமூச்சினை உடையவர்களாகி கொல்ல நினைந்து ஒருவரை மற்றொருவர் கொல்லுதற்கு எண்ணி அடர்வார் தொடர்ந்தனர் அழித்து கொள்ளுதற்காக ஒருவரை ஒருவர் தொடர்ந்து தாக்கிக் கொள்ள முயன்றார்கள். 51 வெங்கனை அங்கதன் மா மொயம்பில் புக உய்ந்தனன் மொய் தொழிலான் வெம்பி களியோடு விழித்து எழுத்தின் கம்பக்கரி உண்டை கடாய் எனவே. மொய் தொழிலான் நெருங்கி வந்து போர் செய்யக்கூடிய மாபக்கன் வெம்பி கடுமையான முறையிலே கோபம் கொண்டு கனியோடு மதமயக்கத்தொடு, அதுதான் வேடிக்கை. கனி என்ன அழகான விளக்கம் பாருங்க. இந்த கனி என்ற சொல்ல நாம ஏற்கனவே வேற ஒரு விளக்கத்திற்காக சொல்லியிருக்கேன். கனின்னு சொன்னாக்க நாம என்ன நினைத்திருக்கிறோம்? பழம்னு மாத்திரம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்ல,
எப்படியா? கனியோடுனாக்க மதம் மயக்கம், அந்த மதம் கொண்டதினால் ஏற்பட்ட மயக்கம். கனினா பெரும் சினம்னு அர்த்தம். அதனால அந்த கடுமையான சினத்தோடு பேரொலி செய்தும், பெரிய ஒலியை ஆரவாரத்தை செய்தும், எழுகின்ற தின் கம்பக்கரி வலிமையான கட்டுத்தறியில் கட்டப்பட்டிருந்த யானை போன்று உண்டை கடாய் எனவே மண் உருண்டையை விரைவாக வீசியதை போல் 51 வெங்கனை 51 கொடிய அம்புகள் அங்கதன் மீது மொயம்பில் அகன்ற வலிமை உள்ள மார்பில் புக உய்த்தனன் புகும்படியாக மாபக்கன் அம்புகளை அங்கதன் மார்பிலே தைக்கக்கூடிய அளவுக்கு எய்தான். என்னாயிற்று? ஊரோடு மடுத்து ஒளியோனை ஒரும் காரோடும் நிற கதாநாகம் ஆனான் தேரோடும் எடுத்து உயர்த்தின் கையினால் பாரோடும் அடுத்து ஏறி பண்பிடையே. பாட்டு முடியல, அடுத்ததுலதான் முடியும். ஊரோடு மடுத்து ஊறுதல் தொழிலுடன் பொருந்தி, ஊறுதல் தொழில் ஒளினையோடு ஊறும் கதிரவனை சேருகின்ற ஒளி போல, கார் ஓடும் கருமை ஓடுகின்ற நிறத்தினை உடைய கதநாகமானான் சினமிக்க ராகு கேது என்கின்ற பாம்புகள் போன்றவனாகிய அங்கதன் உயர்த்தின் கையினால் தன்னுடைய உயர்ந்த வலிமை வாய்ந்த கைகளினால் தேரோடும் எடுத்து, மாபக்கனை தேரோடு எடுத்து பாரோடு மடுத்து நிலத்தில் மோதுகின்றபடியாக மறித்து நிலத்தில் வீசினா, தேரும் தேருக்குள்ள இருக்கிற மாபக்கனும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்க அந்த தேரினை பற்றி கைகளால் எடுத்து, அதற்கு என்று ஒரு இடம் இருக்கு, அந்த எடுத்து பாரோடு மடுத்து நிலத்தில் பொருந்தும்படியாக எரி பண்பிடையே எரிந்த பொழுது. எப்படி? மாபக்கனுடைய தேரை பிடிச்சு கையில பற்றி அதை எடுத்து நிலத்துல அடித்து கொல்லுகிறான் மாபக்கன். என்னாச்சு? அப்படி எரிந்த பொழுது வில்லை செல வீசி விழுந்து அழியும் எல்லின் பொலி தேரிடை நின்று இழியா சொல்லின் பிழையாதது ஓர்குலம் அவன் மல்லின் பொலி மார்பின் வழங்கினால். வில்லை செல்ல வீசி, தன் வில்லை அப்பால் செல்லும்படி வீசிவிட்டு, எல்லின் பொலி கதிரவன் போல் விளங்குகின்ற விழுந்து அழியும், மேலிருந்து கீழே விழுந்து அழியக்கூடிய தலையோடு பாதம் பார்த்தா அப்படி ஒரு அழகாராம். பழைய காலத்துல எல்லாம் விளக்கம் உண்டு. இந்த பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு இலக்கிய வகையே உண்டு. கடவுளை பாதத்திலிருந்து வர்ணித்து கொண்டு போகணும். மானுடர்களை தலையில் இருந்து வர்ணிக்கணும், கேசாதி பாதமா வர்ணிக்கணும். தெய்வ உருக்களை தான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? பாதாதி கேசமா வர்ணிக்கணும். இதுக்கெல்லாம் மரபு இருந்து இருக்கிறது. இப்போ உதாரணம், எதற்கு அவ்வாறு வர்ணிக்க வேண்டும், எதற்கு அவ்வாறு முயல வேண்டும்? சரி, ஒருவன் கேசாதி பாதமாக அவனை வர்ணிக்க வேண்டும்னா அந்த காலத்துல என்ன நம்பினார்கள்னா, இந்த மாதிரி ஒரு தலைவனை அல்லது ஒரு இறைவனை இப்படியாக பாடி வர்ணித்தால் அதனால அருள் பெறலாம்ன்றது ஒரு நம்பிக்கை. மானுடர்களை இந்த மாதிரி கேசாதி பாதமாக வருணித்தால் அவர்களுக்கு மறுவாழ்வோ இதுகாரும் பெற்றிருந்த நோய் துன்பத்தில் இருந்தும் அவர்கள் முற்றிலுமாக விடுபடுவார்கள். முன்னை போல் மிக பெரிய அளவில் தங்கள் பணியில செயல்படுவார்கள் அந்த காலத்துல நம்பி இருந்தார்கள். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த பல்வேறு விதமான நம்பிக்கைகள் போர்க்களத்தை சார்ந்து. அதனால
இந்த தேரை எடுத்து எரிந்த உடனே என்னாச்சு? பாட்டேங்க அனுமன். அப்புறம் மாபக்கனும் அங்கதனும் மலைவார் தீபத்தின் எரிந்து எழு செங்கணினார் கோபத்தினார். அதை பார்த்தோம். கொல்ல நினைந்து அடர்வார் தூபத்தின் உயிர்ப்பார் தொடர்ந்ததனால் 51 வெண்கனை அங்கதன் மா மொயம்பில் புக உய்த்தனன் மொய்த்தொழிலான். அதனால கடுமையான கோபம் கொண்டு அங்கதன் அவனது தேரை அழித்தான். அந்த நேரத்தில் அந்த தேர் அழிப்பட்ட நேரத்தில் ஊரொடு மடுத்து ஒளியோனை உறும் காரோடும் நிற கதநாகம் ஆனான் தேரோடும் எடுத்து உயர்த்தின் கையினால் பாரோடும் அடுத்து எரி பண்பிடு. அந்த ஊறுதல் தொழிலோடு இருந்த அந்த தேர ஒளியோனை உறும் கதிரவனை சேருகின்ற கார் ஓடும் கருமை ஓடுகின்ற நிறத்தினை உடைய கதநாகமனான் சினமிக்க ராகு கேது என்ற பாம்புகளினை போன்ற ஆற்றலை பெற்ற அங்கதன் உயர்த்தின் கையினால் தன்னுடைய உயர்ந்த வலிமையான கைகளினாலே தேரோடும் எடுத்து அந்த மாபக்கனை தேரோடும் எடுத்தான். பாரோடும் அடுத்து நிலத்தில் பொருந்தும்படியாக அடித்து எரிந்த பொழுது என்ன ஆச்சு? அந்த தேரும் அதனுள் இருந்த மாபக்கனும் நிலத்திலே மோதுண்டு இறந்து போனார்கள். வில்லை செலவீசி விழுந்து அழியும் எல்லின் பொலி தேரிடை நின்று இழியா சொல்லின் பிழையாத ஓர் சூலம் அவன் மல்லின் பொலி மார்பின் வழங்கினால். வில்லை செலவீசி அந்த மாபக்கன் தன் வில்லை அப்பால் சென்று விழும்படி எடுத்து வீசி எல்லின் பொலி கதிரவன் போல் விளங்குகிற விழுந்து அழியும் மேலிருந்து கீழே விழுந்து அழிகின்ற தேரிடை நின்று இழியா தேரிலிருந்து இறங்கி அந்த அங்கதனுடைய மல்லின் பொலி மார்பின் மற்போர் தொழிலால் அழகோடு விளங்கக்கூடிய அங்கதனது மார்பிலே சொல்லின் பிழையாதன சாபம் போல் தவறாது பயன் விளைவிக்க வல்ல ஓர் சூலம் ஒரு ஒப்பற்ற சூலப்படையை எடுத்து செலுத்தினான். இப்ப அங்கதன் மார்பு நோக்கி சூலப்பட வருது. சூலம் எனின் அன்று இது தொல்லை வரும் காலம் என்று உண்ணு கருத்தினாய் ஞாலம் உடையான் அது நாம் அற ஓர் ஆலமுக அம்பின் அறுத்தனால். ஞாலம் உடையான் உலகங்கள் எல்லாம் தன் வடிவாக உடைய ராமன் இப்பொழுது வருகின்ற சூலம் சூலம் எனின் அன்று எளிமையான சூலாயுதம் அல்ல. தொல்லை வரும் காலம் என பழமையாக வருகின்ற கால பாசம் உயிரை எடுத்துரும். பட்டுதுன்னா கால பாசம், காலனது பாசம் யமன் கையில் இருக்கிற பாசக்கயிறு மாதிரி பட்ட ஒண்ணு உயிரை எடுத்துரும் என்று தெரிந்து கொண்ட ராமன் உன்னு நினைக்கிற கருத்தினாய் கருத்தினை உடையவனாகிய ராமன் அது நாமற அதன் பெயர் அழியும்படியாக ஓர் ஆலமுக அம்பின் ஒப்பற்ற நஞ்சு தோய்ந்த முனையினை உடைய அம்பினால் அறுத்தனன். அந்த சூலத்தை அங்கதனை நோக்கி மாபக்கன் எரிந்த சூலத்தை இது காலபாசம் என்ற அளவில் கொடியது என்று கருதின ராமன் அந்த சூலத்தை தனது அம்பினால் தகர்த்தான். உளம்தான் நினையாத முன் உற்று உதவா கிளர்ந்தானை 2 கிழி துணையாய் பிளந்தான் உலகு 7 7 பெயர்த்து அளந்தான் வலி நன்று என அங்கதானே. இந்த சூலத்திலிருந்து அங்கதன் தப்பித்த உடனே என்ன பண்ண அங்கதன் அந்த மாபக்கன் மீது வேகமா பாய்ந்தான். அங்கதனே அது கண்ட அங்கதன் 7 7 உலகு
14 உலகங்களையும் பெயர்த்து அளந்தான். தனது 3 திருவடிகளால் அளந்தவனாகிய திருமாலின் அவதாரமாகிய ராமனின் வலி நன்று என வலிமை நல்லது என்று பாராட்டி, உளம் தான் நினையாத முன் மனத்தினால் நினைப்பதற்கு முன்பாகவே உற்று உதவா கிளர்ந்தானை நெருங்கி போரிட கிளர்ந்து எழுந்து வந்தவனாகிய மாபக்கனை 2 கிழி துணையாய் 2 கிழியின் தன்மையாகுமாறு பிளந்தான். 2 காலை பிடிச்சு அப்படியே கிழிச்சு போட்டான். மாபக்கனும் இறந்தான். இப்ப அனுமன் புகை நிற கண்ணனை முடிச்சான். ஏன்னா 7 வீரர்கள் 7 வானர்களால் கொல்லப்பட வேண்டும், அப்படிதான் போர்க்களம் தொடக்கத்துல காண்பித்தான் கம்பன். அது அப்படியே அந்த ஆற்றொழுக்காக சொல்லி கொண்டு வருகிறான். அனுமன் புகை நிற கண்ணனை அழித்தான். அங்கதன் மாபக்கனை 2 கூறாக பிளந்து எறிந்து கொன்றான். அடுத்தது மாலி என்கின்ற அரக்கனோடு நீலன் என்கின்ற குரங்குகளின் கூட்டத்தே இருந்த தலைவன் ஒருவன் எவ்வாறு போர் செய்கிறான். மாலியும் நீலனும் வானவர்த்தம் கோமானோடு தானவர்கோன் இகலே ஆமாறு மலைந்தனர் என்று இமையோர் பூமாறி பொழிந்து புகழ்ந்தனரால். இந்த மாலியும் இந்த நீலனும் போர் செய்வது எது போல இருக்கா? மாலியும் பெருமையில் சிறந்த மாலி என்கின்ற அரக்கனும் நீலனும் வானரப்படை தலைவனாகிய நீலனும் வானவர்த்தம் கோமானோடு தேவர் தலைவனாம் திருமாலின் அவதாரமாகிய நரசிங்கத்தோடு தானவர்கோன் அரக்கர்களினது தலைவனாகிய இரண்யன் இகலே ஆமாறு செய்த போரே ஒப்பாகுவது போல. அந்த இரண்யனை எவ்வாறு நரசிம்மம் தாக்கியது போல நரசிம்மம் போல இங்க நீலன் இருந்து இரண்யன் போல் இருக்கக்கூடிய மாலியை தாக்குகிறான். ஓமையை கரெக்டா பொருத்திக்கணும். ஆகவே மலைந்தனர் போர் செய்தனர் என்று இமையோர், இந்த போரை பார்த்தவர்கள் பண்டொரு காலத்துல நரசிங்க அவதாரம் எடுத்த திருமாலும் இரண்யனும் ஒருவரை ஒருவர் உடற்றிக் கொள்வது போல இது இருக்கிறது என்று வானத்தில் இருந்த தேவர்கள் இந்த காட்சியை பார்த்து பூமாறி பொழிந்தார்களாம். பூ பொழிந்து பூவினை மழை போலே பொழிந்து புகழ்ந்தனர். கல் ஒன்று கடாவிய காலை அவன் வில் ஒன்று 2 கூறின் விழுந்திடலும் அல் ஒன்றிய வாளொடு தேரினன் ஆய் நில் என்று இடை சென்று நெருங்கினான். அழகு. கல் ஒன்று கடாவிய காலை, நீலன் பெரியதாகிய ஒரு கல்லை எடுத்து அந்த மாலியினை நோக்கி செலுத்த, அவன் வில் ஒன்று, அந்த மாவலியினுடைய வில் ஒன்றை 2 கூறின் விழுந்திடலும் 2 கூறாக வில்லை முறித்து போட்டது இந்த நீலன் ஏவிய அல்லது எரிந்த கல். ஆகவே அல் ஒன்றிய வாளோடு தன் கையில இருந்த வில் போனதுனால மாலி ஒளி நிறைந்த வாளோடு தேரினனாய் தேர்மேல் ஏறியவனாய் நில் என்று நீலனை பார்த்து, நில், என் வில்லை முறித்தாய் அல்லவா, இப்பொழுது நான் உன்னை முடிக்கிறேன் பார் என்று அந்த மாலி வீரத்தோட நீலனை கூப்பிட்டான். இடை சென்று அவனிடத்தில் சென்று நெருக்கினால் போரிடத் தொடங்கினான் மாலி நீலனுடன். அற்று அத்தொழில் எய்தலும் அக்கணனே மற்ற புறம் நின்றவன் வந்து அணுகா கொற்ற குமுதன் ஒரு குன்று கொளா எற்ற பொறுத்தேர் பொடி எய்தியதால். அற்று அப்பொழுது மாலி வலிந்து நீலன போருக்கு அழைத்த அந்த நேரத்துல அத்தொழில் எய்தலும் அச்செயல் நிகழும் அளவில் அக்கணனே அந்த கண நேரத்துல மற்ற புறம் நின்றவன் மற்றொரு இடத்தில் நின்றவன் ஆகிய கொற்ற குமுதன், வெற்றியை உடைய குமுதன் என்பவன் ஒரு குன்று கொள ஒரு குன்றினை கையிலே பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து அணுகா வந்து நெருங்கி எற்ற அடிக்க அந்த மாலியினுடைய பொறுத்தேர் போரிடுவதற்காக
இருந்த அந்த மாலியினது தேர் பொடி எய்தியதால் பொடி பொடியாக விழுந்து அழிந்தது. இப்போ இந்த மாலியை தாக்க நீலனுடன் இலக்குவனும் சேர்ந்து கொள்ளுகிறான். தாளார் மரம் நீலன் எரிந்தானை வாளால் மடிவித்து வலித்து அடர்வான் தோள் ஆசு அற வாழி துறந்தனால் மீளா வினை நூறும் விடைக்கு இளையான். நீலன் என்ன செய்தான்? எரிந்ததாகிய தாழ் ஆர் மரம், அடிபெருத்த மரத்தை மாலி என்ன செய்தான்? வாளால் மடிவித்து தனது வாளால் வெட்டி போட்டான். வலித்து அடர்வான், வலிமையோடு பொறுபவன் ஆகிய மாலியினது தோள் ஆக அற, தோளின் மூட்டு அரும்படியாக மீளா வினை நூறும் விடைக்கு இளையான், போக்குதற்கு அரிய வினைகளை போக்குபவனாகிய ரிஷபம் போன்ற ராமனுக்கு இளையவனாகிய இலக்குவன் வாழி துறந்தனால் அம்புகளை, நூற்றுக்கணக்கான அம்புகளை எய்து இந்த மாலியினது தோல் ஆற்றலை தடுத்தான். மாலியினது தோல் ஆற்றல் அற்று தவித்து நிற்கிறான். மின்போல் மிளிர் வாளொடு தோல் விழவும் தன் போர் தவிராதவனை சலியா என் போலியர் போர் எனின் நன்று இது ஓர் புன்போர் என நின்று அயல் போயினார். மின்போல் மிளிர் வாளொடு, மின்னலை போன்று கையிலே ஒளி சிந்திய அளவில் நின்ற வாளினை கொண்டு போர் செய்ய மாலி முனைய அவனது தோளை இலக்குவனது அம்புகள் அறுத்ததினால் தோல் விழவும், தோல் அறுபட்டு விழவும், தன் போர் தவிராதவனை, தன் போரை நீங்காமல் செய்கின்றவனாகிய மாவலியை பார்த்து இலக்குவன் என் போலியர் போர் எனின் நன்று, என் போன்றவருடன் செய்யும் போர் என்றால் அது நல்லது, இது ஒரு புன் போர், இது ஒரு புண்மையான போர். உன்ன மாதிரி வீரனுக்கெல்லாம் நான்லாம் நின்று போர் செய்யக்கூடாது, நீ எனக்கெல்லாம் சாதாரணமான ஆளு, ஆகவே அதனால்தான் உன்னை கொல்லாமல் விட்டு செல்லுகிறேன் என சலியா என்று கூறி வெறுத்து நின்று அயல் போயின. நான் அப்பால் போனான் இலக்குவன். மாலிய பார்த்து சொன்ன, உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கொல்லுதலுக்கு என்ன போன்ற வீரர்களுக்கெல்லாம் சிந்தனையே கிடையாது. எங்கள் வீரம் என்பது இன்னும் பெரிய வீரர்களை எதிர்ப்பதுதான். அதனால உன் தோளை அறுத்தது போதும், உன்னை கொல்லுதல் என்பது என் வீரத்துக்கு இழுக்கு. என்னை போன்ற வீரர்கள் எல்லாம் உன்னை போன்ற சாதாரண மனிதர்களை எல்லாம் போர்க்களத்தில் சந்திக்க மாட்டோம், ஆகவே பிழைத்து போ என்று சொல்லி இலக்குவன் மாலியை கொல்லாது விடுத்து சென்றான். இந்த காட்சியை எவ்வாறு வானரப்படை வீரர்கள் பார்த்தார்கள் என்பதை அடுத்த வகுப்பில் தொடரும்.